டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன், ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நீங்க ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போறது, ஹோமியோபதி மருத்துவம் எடுக்கும் போது என்னெல்லாம் எடுக்கலாம் என்னெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கறதாங்க. என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். உணவு முறையில உங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ அது எல்லாமே எடுக்கலாங்க. பழம் ஒத்துக்காது, காய்கறி ஒத்துக்காது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நோய்க்கும் உணவுக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தம் இல்லைங்க. அதுவும் மேஜர் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா, கிட்னி பிரச்சனை அப்படின்னா கிட்னிக்கு என்னெல்லாம் ஒத்துக்குமோ அந்த உணவு முறையை எடுக்கணும். அதை தாண்டி நார்மலா எடுக்கும் போது எல்லா வகையான உணவு முறையையும் எடுக்கலாம். அப்போ எக்ஸ்டர்னலா என்ன அப்படின்னா, ஆயுர்வேதா சித்தா ரிலேட்டடா களிம்போ, ஆயின்மெண்டோ, கிரீமோ, ஆயிலோ யூஸ் பண்ணக்கூடாதுங்க. உள்ளுக்கோ எடுக்கக்கூடாது. நம்ம கை வைத்தியம் அன்றாடம் பண்ற ஏதாவது துளசி கஷாயம், ஓமோலி கஷாயம், கற்பூரவல்லி கஷாயம், இல்ல இஞ்சி டீ, சுக்கு டீ, இஞ்சி காஃபி, அந்த மாதிரி ஏலக்காய் காஃபி அந்த மாதிரிலாம் போட்டு குடிக்க கூடாதுங்க. காஃபி டீ பால்ல கலந்து ஒரே ஒரு வேளை எடுத்துக்கலாம். பால் சேர்க்காம கருப்பு காஃபி, கருப்பு டீ, கிரீன் டீ இதெல்லாம் எடுக்கக்கூடாது. எந்த விதமான ஹெர்பல் டீஸும் எடுக்கக்கூடாதுங்க. இது இல்லாம தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்ததுன்னா வெப்பாலை தைலம், ஆயின்மெண்ட், கிரீம், ஜண்டு பாம்பு, மூவு, வாலினி ஸ்ப்ரே, அயோடெக்ஸ் இதெல்லாமும் யூஸ் பண்ணக்கூடாது. சளி பிடிச்சிச்சுன்னா விக்ஸ், அமிர்தாஞ்சன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மின்ட் கலந்த எந்த பொருட்களும் யூஸ் பண்ணக்கூடாது. சாதாரணமா சாப்பாடுல நம்ம காய்கறி, பழங்கள் இதெல்லாம் சேர்க்கலாம். அந்தந்த நோய்க்கு தகுந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணலாங்க. இது இல்லாம காஸ்மெட்டிக்ஸ்ல மெடிக்கேட்டடு இல்ல ஹெர்பல் ரிலேட்டடு, சோப்பு, ஷாம்பு, ஆயில்ல ஹெர்பல் ரிலேட்டடு, ஆயுர்வேதா ரிலேட்டடா உள்ள சப்ஸ்டன்ஸ் கலந்த பொருட்களை பேஸ்டா இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இது இல்லாம புகையிலை பழக்கம், ஸ்மோக்கிங் பழக்கம், ஆல்கஹால் எடுக்கிற பழக்கம்லாம் இருந்ததுன்னா முடிந்த அளவுக்கு நிறுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. நிறுத்த முடியாட்டி குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்பதான் ஹோமியோபதி மருத்துவம் கரெக்டா வேலை செய்யும். அதுக்கு தகுந்த ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.